guarantee. Talk to me, numbers never lie. Add it up, that's me. I said 23. Hi guys, welcome to Muppadi Defense Academy. So இன்னைக்கு நம்ம குரூப் டி புல்லட் டெஸ்ட்டுக்கான ரீசனிங் क्वेश्चन பேப்பர் காலையில ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ரீசனிங் பிளஸ் சயின்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி எழுதி பார்த்திருப்பீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். லெட்டர் சீரிஸ்னு சொல்லக்கூடிய எழுத்து வரிசையும் கோடிங் அண்ட் டீகோடிங் சொல்லக்கூடிய குறியீட்டல் மற்றும் குறிமீட்டல் டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் எழுத்து வரிசையில ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு டிபிக்கலா இருந்தது. உதாரணத்துக்கு இந்த முதல் கொஸ்டினே கூட சொல்லலாம் சார், எப்படி சார் வந்துச்சு இது எங்களுக்கு தலையே பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு யோசிச்சிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே உன்ன ஒருத்தன் ஆட வச்சுட்டானா அடுத்தடுத்த கொஸ்டின் மூவ் ஆகும்போது இந்த கொஸ்டினுடைய லாஜிக் மண்டையில கொஞ்சம் பிசுறு தட்டிட்டு இருக்கும். அல்லது ஒரு பயம் மற்றும் பதட்டத்தோட தான் அடுத்த கொஸ்டினை நீ அணுகுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து நீ ஷாக் ஆகிற மாதிரி கூட வச்சிருக்கலாம். பட் எல்லாத்துக்கூட லாஜிக்கும் நம்ம யோசிக்க பழகிட்டோம்னா எல்லாமே ஈஸி தானே. சோ இன்னைக்கும் யோசிக்க பழகிடலாம். அதுக்கு முதல்ல இந்த எழுத்து வரிசையை பொறுத்தவரை அந்த 26 லெட்டர்ன்ற ஏபிசிடியை தாண்டி அவங்க லாஜிக்கை யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு தான், அரிதினும் அரிதுதான். சோ அதனால லெட்டர் சீரிஸை பொறுத்தவரையும் அந்த 26 லெட்டர்ஸ்குள்ள தான் கான்செப்ட் வைஸும் சரி ஆன்சர்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்க போது அந்த 26 லெட்டர் தாண்டி நீயும் யோசிக்காத, அவங்களையும் யோசிக்க விடாத. சரிங்களா? ஆனா கோடிங் அண்ட் டீகோடிங்ல நம்ம நிறைய லாஜிக்ஸ் கத்துக்க தான் போறோம், நிறைய क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சோ நம்ம இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய இந்த 20 क्वेश्चनல 10 क्वेश्चन எழுத்து வரிசையில இருந்தும் 10 क्वेश्चन கோடிங் அண்ட் டீகோடிங்ல இருந்து தான் வந்திருக்கு. சோ நம்ம முதல்ல கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படி கதையை முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து 7 லெட்டர் சீரிஸ்க்குள்ள வரலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கோடிங் அண்ட் டீகோடிங்க பாத்துடலாம். சோ இப்போ நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா FEQAN அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது மாத்தி எழுதுனதை கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட ஒரிஜினல் வேர்டு என்னன்னு தான் கேக்குறாங்க. புரியுதுங்களா சொல்றது? அப்ப பிரேசில்ன்றது இப்படி மாறி இருக்குல்ல, அப்போ அவனே என்ன பண்ணிருக்கான், மாத்தி எழுதுனதை கொடுத்துட்டு இருக்கான். அதோட ஒரிஜினல் வேர்டு என்னன்னு கொடுத்துட்டு இருக்கான். அப்ப நமக்கு மாத்தி எழுதுனதை தானே கொடுத்துருக்காங்க. FEQAYN. ஓகேவா? சோ இப்போ N 14வது லெட்டர். சரிங்களா? -4 பண்ணதுனாலதான் இந்த லெட்டர் வந்திருக்கணும். நம்ம ஏற்கனவே லாஜிக் படி என்ன பார்த்தோம், அந்த கடைசி லெட்டரோட -4 பண்ணதுனாலதான் இந்த லெட்டர் வந்துருச்சுன்னு பார்த்தோம். அப்ப கடைசி லெட்டர் வந்து 18வது லெட்டரா இருந்தா அதுல இருந்து -4 பண்ணாதான் உனக்கு 14வது லெட்டர் வந்திருக்கணும். அப்ப 18வது லெட்டர் யாரு? R. அப்ப Rல முடியறதுதான் ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் கேன்சல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6. சரிங்களா? 6. அப்போ நமக்கு 10வது லெட்டர் வந்துருந்துச்சுனாதான் -4 பண்ணிருந்தா 6வது லெட்டர். அப்ப 10வது லெட்டர் என்ன? J. எல்லா ஆப்ஷனும் Jல தான் தொடங்குது. எல்லாத்துலயுமே செகண்ட் ஆப்ஷன் U தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. எல்லாத்துலயுமே தேர்ட் லெட்டர் I தான். சோ நான் இதை எந்த சேஞ்சஸும் பண்ணல, உட்காந்து தேவையில்லாம கண்டுபிடிச்சிட்டு இல்ல. எல்லாத்துலயுமே அடுத்த லெட்டர் C தான். அப்ப இந்த ஒரு லெட்டர் தான் எனக்கு முடிவே பண்ண போகுது. இந்த இடத்துல என்ன லெட்டர் வரணும்ன்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து தட் மீன்ஸ் A வந்து 1வது லெட்டர்னா 5வது லெட்டர்ல இருந்து -4 பண்ணியிருந்தாதான் இங்க வந்திருக்கணும். அப்ப இங்க 5வது லெட்டர் வந்திருக்கணும். ஏபிசிடில 5வது லெட்டர், அதுல இருந்து -4 பண்ணியிருந்தாதான் 1வது லெட்டர். ஏன்னா இங்க ஜிக்ஸாக் தானே வந்திருக்கும். இந்த ரெண்டு இடத்துல மட்டும் ஜிக்ஸாக் கிராஸ் ஆயிருக்கும்ல. அப்ப 5வது லெட்டர் என்ன? E. சரிங்களா? அப்ப ஜூசர் அப்படின்ற வார்த்தை தான் சரியான வார்த்தையா இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு கரெக்டா கோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? சரி, அடுத்து 12வது லெட்டர், 12வது கொஸ்டின். சரிங்களா? 12வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிரின்சஸ் அப்படின்றத QL. சரிங்களா? பிரின்சஸ் அப்படின்றத QLUSPPBZ ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நான் இங்க ஒரு சின்ன க்ளூ எங்க வச்சு கண்டுபிடிச்சேன்னா, இந்த இடத்துல 2 S ரிப்பீட் ஆகுதா, இந்த இடத்துல 2 P கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அது ஜிக்ஸாக் கிராஸ் ஆயிருக்கு அப்படின்றத வைஸ் வெர்சாவா கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த S-க்கான கோட் இங்க, இந்த S-க்கான கோட் இங்க, இது இங்க, இது இங்க. அப்ப என்ன Q-ஆவும் I L-ஆவும் R U-ஆவும் இது இப்படியாவும் தான் மாத்திருக்காங்க. இதை வச்சு கண்டுபிடிச்சு இவங்க ஜிக்ஸாக்ல தான் கோட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 லெட்டருடைய ரிப்பீட்டேஷன் இந்த 2 லெட்டர் இங்க வர்றதுனால அப்போ P-ஐ S-ஆ மாத்தி இருக்கணும்னா QRS. சரிங்களா? 3 லெட்டர் ஆட் பண்ணி கார்னர்ல எழுதி இருக்காங்க. சரிங்களா? R-ல இருந்து STU 3 லெட்டர் ஆட் பண்ணி எழுதிருக்காங்க. ஐல இருந்து JKL 3 லெட்டர், N-ல இருந்து OPQ 3 லெட்டர். சோ எல்லாமே +3. அப்ப அங்க இருந்து பாருங்க C-ல இருந்து -3. சரிங்களா? அங்கெல்லாம் +3 பண்ணாங்க, இங்க -3. E-ல இருந்து -3. E 5வது லெட்டரா, 3 கழிச்சா 2. 2வது லெட்டர் B. S-ல இருந்து -3. ஏன்னா 19வது லெட்டர், இது 16வது லெட்டர், திருப்பி -3. அப்ப ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் +3யும் அடுத்த 4 லெட்டர் -3 பண்ணியும் எழுதிருக்காங்க இந்த கோடிங் டீகோடிங்ல. இதே லாஜிக்கை நம்ம வந்து Thursday அதுக்கு ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஃபாலோ பண்ணிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் +3 பண்ணிடலாம், அதான் நமக்கு ஈஸி. R-ல இருந்து +T பண்ணா STQ. ஓகேவா? U-ல இருந்து +T பண்ணா BWX. H-ல இருந்து +3 பண்ணீங்கன்னா HIJK. T-ல இருந்து +3 பண்ணீங்கன்னா UVW. ஃபர்ஸ்ட் QXKW ன்னு வரணும். சரிங்களா? R STU
கியூன்னு போட்டிருக்கேனா யூன்னு சொல்லிட்டு சரி யூ UXKW எங்க இருக்கு இங்க இருக்கு அவ்வளவுதான் மத்த எந்த ஆப்ஷன்லயும் அந்த ஆர்டர் இல்ல அப்ப நான் வெறும் +3 பண்ணதை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் தேவையில்லாம -3 பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு சோ லாஜிக் எனக்கு இங்கே டிராப் ஆயிடுச்சு ஓகேவா முடிஞ்சுச்சா அடுத்து 13வது क्वेश्चन இந்த மாதிரி ஒரு கோடிங் டிகோடிங் குரூப் டி ல கேட்பாங்கதா if ladder is called the grass அந்த மாதிரி நிறைய ரெபிடேஷனா என்ன வேணா இதுவா மாத்திக்கிறான் என்ன வேணா அதுவா மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டோம் ஆனா ஃபைனலா அவங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்றத மட்டும் நீங்க பாருங்க அதற்கான விடை எதுவோ அந்த விடை எதுவா மாத்திருக்காங்களோ அது மட்டும் தான் பதில் இப்போ என்ன கொடுத்திருக்காங்க what will be used for drinking water குடிநீரை குடிக்க எது பயன்படும் கேட்டிருக்காங்க குடிநீரை நான் எதுல எடுத்து குடிப்பேன் ஒரு தண்ணி வாட்டர் பாட்டில குடிப்பேன் இல்ல ஒரு கிளாஸ்ல குடிப்பேன் அப்ப கிளாஸை என்னன்னு மாத்திருக்காங்கன்றத தான் பார்க்கணும் டம்ளர் என்பது ஸ்பூன் என்று அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க அப்ப கிளாஸ் இஸ் கால்ட் as ஸ்பூன்னு சொல்லிட்டாங்க அப்ப கிளாஸுக்கு அவங்க வச்சிருக்க பேர் என்னன்னா ஸ்பூன் அப்ப நான் தண்ணீரை குடிக்க பயன்படுவது கிளாஸ் அந்த கிளாஸ் ஸ்பூன்னு மாத்தறதுனால இந்த क्वेश्चनோட ஆன்சர் என்ன ஸ்பூன் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சா சரியா முடிஞ்சிச்சு 13வது क्वेश्चन ஓவர் அடுத்து 14வது क्वेश्चन என்னன்னா மேக் த டீ அப்படின்னு சொல்றாங்க இத பொறுத்தவரை எழுதணும் இல்ல கண்ணிலே நீங்க வேகமா பாக்குறீங்கன்னா உங்களுடைய விருப்பம் மேக் த டீ இத என்னன்னு மாத்திருக்காங்க 2 4 6 ன்னு மாத்திருக்காங்க அடுத்து டீ மேக் ஆஃப் டீ மேக் ஆஃப் இத என்னன்னு மாத்திருக்காங்க 2 6 3 ன்னு மாத்திருக்காங்க அடுத்து டீ கிரேட் ஆஃப் டீ கிரேட் ஆஃப் இதை என்னன்னு மாத்திருக்காங்க 3 2 1 ன்னு மாத்திருக்காங்க இப்போ மேக்கோட குறியீடு என்னன்னு கேக்குறாங்க மேக் என்பதை குறிக்கும் இலக்கம் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ மேக் இங்க இருக்காங்களா அப்ப ஃபர்ஸ்ட் மேக்க நீ கண்டுபிடிக்கணும்னா மத்ததெல்லாம் கேன்சல் பண்ணணும் அப்போ இதுல மூணுத்துலயுமே பொதுவா இருக்கக்கூடிய வார்த்தை டீ அந்த டீயை முதல்ல கேன்சல் பண்ணிடலாம் டீக்கு பொதுவான வார்த்தை எது 2 அப்ப டீக்கு பொதுவான வார்த்தை எது 2 மேக் இங்கேயும் இருக்கான் அப்ப இது ரெண்டுத்துலயும் பொதுவான வார்த்தை 6 சரிங்களா அப்ப மேக்குக்கான இலக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா 6 அப்ப ஃபர்ஸ்டே நம்ம மேக்கே கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம்ல நான் டீ 3 இடத்துலயும் இருக்கேன்னு அதை பார்த்துட்டேன் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்டே மேக் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு அது ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கிறது 6 அதனால அதை மட்டும் கேன்சல் பண்ணிடுங்க 6 முடிஞ்சுச்சா அடுத்தது 15வது கேள்வி மொபைல் அப்படின்றத சரிங்களா மொபைல் அப்படின்றத 713694 ன்னு எழுதுறாங்க சரிங்களா டேப்லெட் அப்படின்றத என்ன எழுதிருக்காங்க 253942 ன்னு எழுதிருக்காங்க அப்ப பேலட் எப்படி எழுதிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பேலட் சோ எந்தெந்த லெட்டர்ஸ்க்கு நேரா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை எடுத்து எழுதிருங்க டி வந்து 2 ன்னு எழுதிருக்காங்களா 2 அப்ப 2 ல முடியணும் ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட்டடா சூப்பர் இ என்னன்னு எழுதிருக்காங்க 4 அப்ப 2 க்கு முன்னாடி 4 வரணும் ரெண்டுத்துலயும் அதான் வருது எல் ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது எல்ல என்னன்னு எழுதிருக்காங்க 9 ரெண்டு தடவை 9 வந்திருக்கணும் அப்ப இந்த ஆப்ஷன்ல வரல அப்ப இந்த ஆப்ஷன்ல தான் வருது சோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓவரா சோ இதே ஒரு முறை எழுதும் போது சைட் பை சைடு அப்படியே ஆன்லைன்ல அந்த சிஸ்டம்ல பார்த்துட்டே இருங்க ஆன்சர் ஆப்ஷன்ல டக்கு டக்குன்னு கண்ணிலே எலிமினேட் பண்ணுங்க எலிமினேட் பண்ணாதான் டக்குன்னு முடிக்க முடியும் சரிங்களா அடுத்து 16வது क्वेश्चन என்ன எழுதிருக்காங்கன்னா பிரதர் அப்படின்றத 86 ன்னு எழுதிருக்காங்க ஏன் பிரதரை 86 ன்னு எழுதணும் சரிங்களா பிரதர் சோ பி எத்தனாவது லெட்டர் ரெண்டாவது லெட்டர் ஏபிசிடி ல ஆர் 18வது லெட்டர் ஓ 15வது லெட்டர் டி ஏபிசிடி ல 20வது லெட்டர் எச் 8வது லெட்டர் இ வந்து 5வது லெட்டர் ஆர் அகைன் 18வது லெட்டர் சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 3 8 இருக்கா 3 8 24 24 26 26 ஒரு 10 36 சரிங்களா 36 3 4 5 6 7 8 86 ஏன் வந்து சிந்துருதுங்களா அப்ப பிரதரோடைய மொத்தத்தையும் கூட்டி 86 இதே லாஜிக் தான் கண்டிப்பா ஃபாதர்ல வந்திருக்கும் சிஸ்டர்லயும் வந்திருக்கும் அப்ப நம்ம மதரை கூட்டி செக் பண்ணாலே முடிஞ்சிருச்சு தேவையில்லைன்னா ஒன்னு செக் பண்ணிட்டு கூட நீங்க வாங்க ஓகேவா மதரை நான் கூட்டிடுறேன் எம் 13வது லெட்டர் ஓ 15வது லெட்டர் டி 20வது லெட்டர் எச் 8வது லெட்டர் இ 5வது லெட்டர் ஆர் 18வது லெட்டர் ஓகேங்களா சோ 8 8 16 16 ஒரு 10 26 26 ஒரு 3 29 ஓகேங்களா 2 3 4 5 6 7 79 அப்ப மதர்ன்றது என்னன்னு கோட் பண்ணிருப்பாங்க 79 அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணிருப்பாங்க சோ பார்த்துட்டு கரெக்டா முடிச்சு விட்டுருங்க அடுத்தது 17 கின் அப்படின்றத பிஆர்எம் ன்னு எழுதிருக்காங்க கின் அப்படின்றத என்னன்னு எழுதிருக்காங்க பிஆர்எம் ன்னு எழுதிருக்காங்க அப்போ த்ரெட் அப்படின்றத என்னன்னு எழுதுவாங்கன்றதுதான் கேள்வி இதை நான் பார்க்கும் போதே தெரியுது கேவோட ஆப்போசிட் லெட்டர் என்ன பி அதாவது முன்னாடி இருந்து எண்ணும் போது 11வது லெட்டர் கேனா பின்னாடி இருந்து எண்ணும் போது 11வது லெட்டர் யாரு பி அப்ப ஆப்போசிட் லெட்டர் அப்ப ஐக்கு ஆப்போசிட் லெட்டர் ஆர் எண்ணுக்கு ஆப்போசிட் லெட்டர் எம் அந்த மாதிரி இவங்களுக்கு ஆப்போசிட் லெட்டர் பார்க்கணும் டீனுடைய எதிரெழுத்து ஜி
Hனுடைய எதிர் எழுத்து S, Rனுடைய எதிர் எழுத்து I, Eக்கு V, Aவுக்கு Z, Dக்கு W. அப்ப GSI VS W அப்படின்னு சொல்லக்கூடிய D ஆப்ஷன் தான் சரியா இருக்கும். ஆப்போசிட் லெட்டர்மா ABCD ஏவுல இருந்து M வரையும் எழுதிட்டு அதுக்கு கீழே Nல ஆரம்பிச்சு இங்க Zல முடிங்க. ஆப்போசிட் லெட்டர் உனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? 18வது क्वेश्चन. பின்னை பின் என்னென்னவோ கேட்டிருக்காங்க. நமக்கு ஜோக்ஸ் என்பதற்கு பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. which word in that code means jokes ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ some bad jokes, some real stories அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாம் என்ன வருதுன்ட்டு. அப்ப எழுதியதான் பார்த்துடலாமா? பின்னு நை பின்னு. அடுத்தது நை பேட்டு LIK. அடுத்தது பின்னு LIK டோல். இது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் some bad jokes, some bad jokes. அடுத்தது என்ன எழுதிருக்காங்க? some real stories, some real stories. அடுத்தது many bad stories, many bad stories. நமக்கு ஃபர்ஸ்ட் சம் அழிச்சிடலாம். இதுலயும் சம் இருக்கு, இதுலயும் சம் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கிறது என்ன? NIE. அடுத்தது இதுலயும் பேட் இருக்கான், இதுலயும் பேட் இருக்கான். அப்ப இது ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கிறது என்ன? பின்னு. ஓகேவா? அப்ப மீந்து இருக்கக்கூடிய இந்த பின்னு தான் எதற்கான குறியீடா இருக்கணும்? ஜோக்ஸ்க்கான குறியீடா இருக்கணும். அப்போ பின்னு தான் ஆன்சர். சரிங்களா? பின் பார்த்து போடுங்க. பின்னு போட்டுற போறீங்க. பின்னு எதுக்கு? பேடுக்கு. சரிங்களா? மார்க் பேடா போயிடும். பின்னு தான் வந்து இதற்கான குறியீடா இருக்கும் ஜோக்ஸ்க்கு. சரிங்களா? அடுத்தது 19வது கேள்வி. 19வது கேள்வி 3 to 4 ஒரு லாங்குவேஜ்ல வந்து 324ன்றத are you all right அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே 783 இதை என்ன எழுதியிருக்காங்கன்னா you come homeனு எழுதியிருக்காங்க. 9271 we are at homeனு எழுதியிருக்காங்க. இப்ப நமக்கு கம்முக்கு என்ன குறியீடுன்னு கேக்குறாங்க. கம்மு. சரிங்களா? கம் எங்க இருக்கு? இங்க இருக்கா? அப்ப யூ ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கா? ஃபர்ஸ்ட் யூ அடிச்சு விட்டுடலாம். ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கிறது 3. அப்ப 3 தான் யூக்கானது. சரிங்களா? அடுத்தது ஹோம். ஹோம் வந்து இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துலயும் பொதுவா இருக்கிறது 7. 7 அடிச்சு விட்டுடலாம். ஹோம் போயிடுச்சு. அப்ப மீதி இருக்கிற இந்த கம்முக்கு மீந்து இருக்கக்கூடிய 8 தான் ஆன்சர். சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கம்மினுடைய குறியீடு என்ன? ஏ. 8. சரிங்களா? அடுத்தது 20வது क्वेश्चन கோடிங் டிகோடிங் முடிய போது. நோட் புக்ன்றத இப்படி எழுதிருக்காங்கமா. நோட் புக்ன்றத இப்படி எழுதிருக்காங்க. ஷர்ட்ன்றத இப்படி எழுதிருக்காங்க. அப்ப டான் அப்படின்றத எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. சோ இது ஏன் லெட்டர்ஸா மாத்துனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது ஒரு டிஃபரெண்டான லாஜிக். ஏன் வந்துச்சுன்னே தெரியாது. N வந்து 14வது லெட்டர், இது 18வது லெட்டர். அதுவும் ஓ வந்து நல்லா கவனிங்களேன். இந்த நோட்டுன்றத மட்டுமே எழுதி காமிக்கிறேன். இது R, இது G, இது E, இது O. ஏதோ மாத்திருக்காங்க. அப்பதான் நான் யோசிச்சேன். இது 5வது லெட்டர், சாரி 15வது லெட்டர், இது 5வது லெட்டர், இது 20வது லெட்டர், இது 7வது லெட்டர், இது 5வது லெட்டர், இது 15வது லெட்டர். அப்ப நான் யோசிக்கும் போது என்ன நினைச்சேன்னா அவன் ஓவ ஈயா மாத்திருக்கான், ஈய ஓவா மாத்திருக்கான், டீய ஜியா மாத்திருக்கான், என்ன ஆரா மாத்திருக்கான். அப்ப அவன் என்ன கோட் பண்ணிருக்கானோ அதுதான். இப்ப நம்ம கிட்ட கேட்டிருக்காங்கல்ல இந்த டான் அப்படின்றத. இதுல டி வந்து இந்த ஷட்டில் இருக்குப்ப, நோட் புக்ல இருக்குப்ப. டி இருக்கானா? இருக்கானா? அப்ப டி என்னவா மாத்திருக்கான்? ஜி. அப்ப டி இருக்க வேண்டிய இடத்துல ஜி. கேள்வியில கேட்டது எல்லாமே அவன் கேள்வியிலே இருக்கு. அடுத்தது ஓவா. ஓ வந்து இங்க இருக்கு, இங்க இருக்கா? ஓவை என்னவா மாத்திருக்காங்க? இ. அப்போ ஜிஇன்னு வரணுமா? 2 ஆப்ஷன் கேன்சல். சரியா? அடுத்தது ஆறு. ஆறு எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஷர்ட்ல. ஆறு என்னன்னு மாத்திருக்காங்க? பி. ஆறு என்னன்னு மாத்திருக்காங்க? பி. அப்போ ஜிஇபி. இவங்களும் ஜிஇபி. லாஸ்ட் என்ன என்னன்னு மாத்திருக்காங்க? நோட் புக்ல என்ன இருக்கா? என்ன என்னன்னு மாத்திருக்காங்க? ஆர். ஜிஇபி ஆர். அப்ப சி ஆப்ஷன் பி கேன்சல். சரியா? முடிஞ்சிருச்சா? அப்ப கோடிங் டிகோடிங் ஓவர். இப்ப நம்ம பார்க்க போறது லெட்டர் சீரிஸ், அந்த ஃபர்ஸ்ட் 10 क्वेश्चन. இப்ப ஃபர்ஸ்ட் 10 क्वेश्चन பார்த்தலாம் லெட்டர் சீரிஸ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிபிக்கலான क्वेश्चन. நல்லா கவனிங்க. பி இ சி ஏ டி
இந்த 5 லெட்டர் இங்க 4 மாறி இருக்கு, 4 3 மாறி இருக்கு, 3 2 மாறி இருக்கு. அப்ப இங்க கண்டிப்பா ஒரு லெட்டர் தான் வரும். அது எந்த லெட்டர்ன்றது தான் லாஜிக்கே. இப்ப பாருங்க, பி வந்து 2வது லெட்டரா ஏபிசிடில, இ 5வது லெட்டர், சி 3வது லெட்டர், ஏ 1வது லெட்டர், டி 4வது லெட்டர். இந்த லாஜிக் ரொம்ப முக்கியமான லாஜிக், யோசிச்சுக்கோங்க. இது எப்படி ஜி எச் டி ஈயா மாறுச்சுன்னா, இது 7வது லெட்டர், இது 8வது லெட்டர், இது 4வது லெட்டர், இது 5வது லெட்டர். இப்போ யோசிங்க, இந்த பொசிஷன் இருக்குல்ல, இந்த 2 பொசிஷனை கூட்டினா 7, 7வது லெட்டர் ஜி. 2யும் 5யும் கூட்டினா 7 ஆமா, 7வது லெட்டர் ஜி. இப்ப பாருங்க, இந்த 2 5யும் 3யும் கூட்டினா 8, 8வது லெட்டர் எச். அடுத்து இந்த 2த்தையும் கூட்டினா 3யும் 1யும் கூட்டினா 4, 4வது லெட்டர் டி. அடுத்தது இந்த 2த்தையும் கூட்டினா 1யும் 4யும் கூட்டினா 5, 5வது லெட்டர் இ. அப்படி எழுதியிருக்காங்கம்மா. அப்ப இப்ப பாருங்க, 7யும் 8யும் கூட்டினீங்கன்னா 15, 15வது லெட்டர் என்ன, ஓ இருக்கானா? 8யும் 4யும் கூட்டினா 12, 12வது லெட்டர் என்ன, எல் இருக்கானா? அடுத்தது 4யும் 5யும் கூட்டினா என்னது, 9, 9வது லெட்டர் என்ன, ஐ இருக்கானா? அப்ப எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? அப்ப இதுக்கு அடுத்தது 15யும் 12யும் நீங்க கூட்டினீங்கன்னா 27. ஆனா ஏபிசிடியில் நமக்கு இருக்கிறதே என்னது, 26. அப்ப 26 கழிச்சு 27ஆவதா வரணும்னா அகைன் முதல்ல இருந்து வரணும். அப்ப 27வது லெட்டர் யாரு, ஏ இருக்கானா? அடுத்தது 12யும் 9யும் கூட்டினீங்கன்னா என்னமா வரும், 12யும் 9யும் கூட்டினீங்கன்னா 21. 21வது லெட்டர் யாரு, யூ இருக்கானா? இப்ப கூட்டுங்க, இந்த 27 எல்லாம் போயிடுச்சு, இது 1வது லெட்டர். அகைன் நம்ம ரிப்பீட் வந்துட்டோம்ல. அப்ப 21யும் 1யும் கூட்டினீங்கன்னா 22. 22வது லெட்டர் யாரு, வி இருக்கானா? ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வி. இதுதான் லாஜிக். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃபஸ்ட் கொஸ்டினா இருந்தது. ஒரு சில பேருக்கு லாஜிக்கை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ப்ரெடிக்ஷன் லெவல்ல இருந்தது. அதை கண்டுபிடிச்சுக்கோங்க. வி ஆன்சர். ஏன் வந்துச்சுன்றதை சொல்லிட்டேன். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி, இதெல்லாம் நார்மல் லெட்டர் சீரியஸ். நீங்களே பாத்தீங்கன்னா ஏபிசிடி வச்சு போட்டுடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் காமிக்கிற பாருங்க. ஜே பி வி பி இப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஜே எத்தனாவது லெட்டர் ஏபிசிடில? நான் எப்பவுமே பொசிஷன் பாத்துருவேன் டக்குன்னு போடுறதுக்காக. ஜே வந்து 10வது லெட்டர், பி 16வது லெட்டர், வி 22வது லெட்டர், பி 2வது லெட்டர். சரிங்களா? இப்போ 6 கூட்டி இருக்காங்க. அகைன் 6 கூட்டி இருக்காங்க. அகைன் 22ல இருந்து 6 கூட்டினா 2வது லெட்டர். அகைன் இதுல இருந்து 6 கூட்டினீங்கன்னா 2ல இருந்து 6 கூட்டினா 8வது லெட்டர். 8வது லெட்டர் யாரு, எச். அப்ப ஆப்ஷன் எச்ல தான் ஆரம்பிக்கணும். 2 பேர் கேன்சல். 2 எச் ஆப்ஷன்லயுமே 3வது லெட்டர் ஒய் தான் இருக்கு. அப்ப அது முடிஞ்சிச்சு. செகண்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சா முடியுது. செகண்ட் லெட்டர் பாருங்க, இது டி, இது என், இது எச், இது பி. அப்ப இங்க செகண்ட் லெட்டர் என்ன வரணும்? டி 20வது லெட்டர்மா, என் 14வது லெட்டர். அப்பே தெரிஞ்சிச்சு, -6 பண்ணிருக்காங்க. 14ல இருந்து -6 பண்ணா 8, 8வது லெட்டர் எழுதியிருக்காங்க. 8ல இருந்து -6 பண்ணா 2, 2வது லெட்டர் எழுதியிருக்காங்க. 2ல இருந்து -6 நீங்க பண்ணீங்கன்னா எப்படி சார் பண்றது? 2ல இருந்து -6 பண்ணீங்கன்னா இங்க பாருங்களேன், 22ல இருந்து +6 பண்ணா 2 தானே. ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்தோம் என்ன, 22ல இருந்து 6 கூட்டினீங்கன்னா என்ன வந்துச்சு, 2 வந்துச்சு. அப்ப 2ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 22, 22வது லெட்டர் யாரு, வி. அப்ப HVY. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சா? சரி, அவ்வளவுதான். மூணாவது क्वेश्चन போங்க. 3G 6H 11J 18M இருக்கு. முதல்ல நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல நம்பர் ஏன் வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 3 6 ஆயிருக்கு, 3 லெட்டர் நம்பரை கூட்டி இருக்கான். அடுத்தது 11 ஆயிருக்கு, 5 நம்பரை கூட்டி இருக்காங்க. அடுத்தது 7 நம்பரை கூட்டி இருக்காங்க. அப்போ 3 கூட்டி 5 கூட்டி 7 கூட்டினா அடுத்தது 9 தானே கூட்டணும். 18ஓட 9 கூட்டினா என்ன, 27. 27 ஒரு 2 ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? இது ரெண்டும் கேன்சல். லெட்டர்ஸ் பாரு, ஜி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜி, அடுத்தது எச் ஒரு லெட்டர் கூட்டி இருக்காங்க. அடுத்தது IJ 2 லெட்டரை கூட்டி இருக்காங்க. அடுத்தது KLM 3 லெட்டரை கூட்டி இருக்காங்க. அடுத்தது 4 லெட்டர்ல கூட்டணும், NOPQ Qன்னு வந்திருக்கணும், V வந்திருக்காது, முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்தது நாலாவது அகைன் லெட்டர் இருக்கு. 4 6 10, 4 6 10 16 கேள்விக்குறி. சோ 4 6 ஆவறதுக்கு 2 கூட்டி இருக்கான். 6 10 ஆவறதுக்கு 4 கூட்டி இருக்காங்க. அடுத்தது 6 கூட்டி இருக்காங்க. அப்ப அடுத்தது 8 கூட்டி இருக்கணுமா? ஏன்னா 2 4 6 8. அப்ப 16ஓட 8 கூட்டினா 24. 24 ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கும், முடிச்சு விட்டுலாம். லெட்டர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. லெட்டர் ஒரு பெரிய லாஜிக்கே இல்ல. UVXXY தொடர்ந்து வர லெட்டர். ஓ, அதை வச்சே முடிச்சிட்டு இருக்கலாமா? நான் நம்பரை கண்டுபிடிக்க வேணாம், ஒரே இதுலதான் Y இருக்கு, முடிச்சிருக்கலாம். சரி, 5வது क्वेश्चन WUT
WUT SQP கேள்விக்குறி KIH GED இப்படி கொடுத்திருக்காங்க. W ஏன் S ஆ மாறுச்சு? S என்னவா மாறி இருக்கணும்? இதுதான் அவங்க கேள்வி. சரி, T 20வது லெட்டர், P 16வது லெட்டர் என்ன பண்ணிருக்காங்க? -4. இங்க இருந்து இங்க கடைசி லெட்டர் என்ன வரும் தெரியாது. இங்க இருந்து 8வது லெட்டர் வந்திருக்கு. சோ இங்க இருந்து 4வது லெட்டர் அகைன் -4. சோ அப்ப இங்கேயும் மைனஸ் பண்ணி இங்க 12வது லெட்டர் வந்திருக்கணும். 12வது லெட்டர் யாரு? L ல முடிகிற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. சோ அதுதான் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டரை கண்டுபிடிச்சிருங்க. இது 23வது லெட்டர், இது 19வது லெட்டர். சோ -4 தான் பண்ணிருக்காங்க. 19ல இருந்து -4 பண்ணா என்னமா? 15. 15வது லெட்டர் யாரு? O. அப்போ OML தான் ஆன்சர். முடிஞ்சிச்சு. சரியா? ஓகேவா? எல்லாமே -4 பண்ணிருக்காங்க. நான் நம்பர்ஸா பாக்குறேன், லெட்டர்ஸா பாக்கிறத விட. இல்லையா? ABCD எடுத்து வச்சு பாருங்க, ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி வந்திருக்காங்க. அடுத்தது VSPM அப்படின்லாம் கொடுக்குறாங்க. V வந்து எத்தனாவது லெட்டர்? 22வது லெட்டர். S வந்து 19வது லெட்டர். P வந்து 16வது லெட்டர். M 13வது லெட்டர். கொஸ்டின் மார்க். G வந்து 7வது லெட்டர். பார்க்கும் போதே தெரியுது -3 -3. அப்ப 13ல இருந்து -3 பண்ணா 10. 10வது லெட்டர் தான் இங்க வந்திருக்கணும். 10ல இருந்து -3 பண்ணா 7. 10வது லெட்டர் என்ன? J. ஆன்சர் D ஆப்ஷன்ல வரக்கூடிய J. முடிஞ்சுச்சா? ஓகே. அடுத்தது இங்க ஒண்ணு கொடுத்திருக்காங்க. BEC CID FOG KUL ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப BC ஆ மாறி இருக்கு. B ஏன் C ஆ மாறணும்னா அடுத்த லெட்டர். C பாருங்க F ஆ மாறி இருக்கு. DEF 3 லெட்டர் கூட்டி இருக்காங்க. இங்க ஒரு லெட்டர் கூட்டினாங்க, இங்க 3 லெட்டர். அடுத்தது பாருங்க கேவா மாறி இருக்கு. F கேவா மாறணும்னா GHIJK 5 லெட்டர் கூட்டி இருக்காங்க. அப்ப அடுத்தது 7 லெட்டர்ல கூட்டணும். K ஓட 7 லெட்டர் கூட்டுங்க. LMNOPQR. R-ல தான் தொடங்கணும். R-ல தொடங்குறது தான் ஆப்ஷன். R-ல தொடங்குற உங்க 2 பேர்ல யார் ஆப்ஷன்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க உங்களுடைய ஆன்சரை. சோ இந்த क्वेश्चनோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? கரெக்ட்டா பாருங்க. ABCD பார்த்துட்டு கரெக்ட்டா சொல்லுங்க. ஈஸியான ஒரு क्वेश्चन தான். அடுத்தது EGILOS ன்னு சொல்றாங்க. E வந்து 5வது லெட்டர், G 7வது லெட்டர், I 9வது லெட்டர், L 12வது லெட்டர், O 15வது லெட்டர், S 19வது லெட்டர். இப்ப பாருங்க இங்க 2 ஆட் ஆயிருக்கு, இங்கேயும் 2 ஆட் ஆயிருக்கு. இங்க 3 ஆட் ஆயிருக்கு, இங்கேயும் 3 ஆட் ஆயிருக்கு. இங்க 4 ஆட் ஆயிருக்கு. அப்ப அடுத்தது 4 தானே ஆட் ஆகணும். ஏன்னா 2 கூட்டுறா, 3 கூட்டுறா, அப்ப 4 கூட்டணும். 19ஓட 4 கூட்டுங்க, 23. சரிங்களா? 23வது லெட்டர் யாரு? W. ஆன்சர் W. முடிஞ்சுச்சா? ஓகே. அடுத்தது 9வது கேள்வி. இது ஒரு மாதிரி செகண்ட் சான்ஸ் ஆஃப் நம்பர் சீரியஸ். அடுத்தது இப்ப பாருங்க, இந்த இடத்துல சீரியஸ் விடுபட்டிருக்கு. இப்போ நல்லா கவனிங்க. ஓக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்றதுதான் இது ஒரு நல்ல பேட்டர்ன். ஓக்கு முன்னாடி இங்க எண் இருக்கு. சரி, நான் எண்ணை வச்சு ஆரம்பிச்சா இதுல என்ன இருக்கு? நாம்னு இருக்கு. திருப்பி இங்கேயும் நான் போட்டேன்னா நானுன்னு வருது. திருப்பி இங்க என்ன வரணும்னே எனக்கு டவுட் இருக்கு. அதனால நீங்க ஒரு இடத்த பார்த்து மட்டுமே என்ன பண்ணக்கூடாது? முடிவு பண்ணக்கூடாது. இப்ப நம்ம டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம். இங்க இருக்கக்கூடிய பேட்டர்ன்ல இது போட்டா மாம்னு வருதா? அம்மால ஆரம்பிச்சாலே வெற்றி தானே. அடுத்தது மாம். இப்ப இங்க NON ஒரு பேட்டர்ன் இருக்கிறதுனால இதை நான் NON எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, மாம் நான், அதாவது MOM ஒரு பேட்டர்ன்னா NON ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்கான். திருப்பி பாருங்க MOM வருதா? NON. திருப்பி பாருங்க MOM NON. அவ்வளவுதான். அப்போ மாம் நான் எடுத்திருக்கான். அப்போ நமக்கு விடுபட்ட இடத்துல வர வேண்டியது MNO MOன்னு சொல்லக்கூடிய A ஆப்ஷன். முடிஞ்சுச்சா? அடுத்து 10வது. இப்ப இங்க கொடுத்திருக்காங்க 10வது. இங்க கொடுத்திருக்காங்க என்ன வரலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது கொஸ்டின்லயே ஆன்சரை தேடுங்க. இப்ப எஸ்க்கு முன்னாடி லெட்டர் என்ன? இங்க எஸ்க்கு முன்னாடி என்ன எழுதிருக்காங்க? F எழுதிருக்காங்க. அப்ப இங்க F போடலாம். FZ. எஸ்க்கு அடுத்து என்னன்னா இங்க Z எழுதிருக்காங்க. FSZE. அப்போ இங்கேயும் எஸ்க்கு முன்னாடி FSZE. அப்போ என்ன பேட்டர்ன் இவங்க எழுதிருக்காங்கன்னா FSZEன்றதுதான் எழுதிருக்காங்க. அத மாதிரி நம்ம ஃபில் பண்ணுவாங்க. இப்ப FS இருக்கா, விடுபட்டது என்ன? Z. அப்ப விடுபட்ட இடத்துல FZ FEZ. சரிங்களா? இதுதான் வந்திருக்கணும். B ஆப்ஷன். முடிஞ்சுங்களா? 10 கேள்வி. அப்ப லெட்டர் சீரிஸ்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस முடிச்சிட்டோமா? அப்போ நமக்கு பொறுத்தவரையும் இதுவும் முடிஞ்சிச்சு. கோடிங் டிகோடிங் லெட்டர் சீரிஸும் முடிச்சிட்டோம். நிறைய லாஜிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.